தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 1 - 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவருடைய மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிபோடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். கடந்த வாரங்களிலே ஆண்டவர் இயேசு பாலை நிலத்திலே சோதிக்கப்படுவதிலேயும் தாபோர் மலையிலே இயேசு உருமாற்றம் பெற்ற நிகழ்வை நாம் சிந்தித்தோம். இந்த 3ஆம் வாரத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே மன மாற்றத்தை குறித்து குறிப்பிடுகின்றார். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிவீர்கள் என்று ஒரு சாப குரலாக குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலிருந்து 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் அருமையாக நமக்கு சொல்லப்படுகின்றது. மோசே முட்புதரிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் கண்டு தன்னுடைய வாழ்நாளிலே இறை அருளை பெறுகின்றார். 40 வயதிலே தன்னுடைய வாழ்விலே எபிரேயன் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் பறைசாற்றக்கூடியவராக இருக்கிற பொழுது தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய அருளை அவர் பெறுகிறார். பாலை நிலத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை பெறுகிறார். இவர் எகிப்தியன் அல்ல, மாறாக மக்கள் அனைவருக்குமே தெரிந்து விடுகின்றது இவர் ஒரு எபிரேயன் என்பதை தன்னுடைய வாழ்நாளிலே வெளிப்படுத்தப்படுகின்றார். ஆக தன் வாழ்நாளிலே ஒரு கைவிடப்பட்ட அந்த ஒரு நிலையிலே அந்த கடவுளை நோக்கி அந்த பயணத்திலே பாலைவனத்திலே கடவுளை அவர் கண்டு கொள்கின்றார். முட்புதர்களுடைய அந்த நெருப்பிலே எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு 30 நடுவே தோன்றுகின்றார். ஆக அந்த அளவுக்கு மோசே மோசே என்று கடவுள் அவரை அழைக்கின்றார். அப்பொழுது இதோ நான் என்று தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய குரலுக்கு பணிந்து நடக்கின்றார். கடவுளிடத்திலே இஸ்ஸாக்கின் கடவுள், அபிரகாமின் கடவுள், யாக்கோவின் கடவுள் என்று பறைசாற்று என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு கடவுள் அவரோடு உரையாடக்கூடிய அந்த ஒரு நிலையை அவர் வாழ்நாளிலே பெறுகின்றார். அந்த யாவே இறைவனுடைய தொழுமையாக சொல்லுகிறார், இதோ என் மக்கள் படுகின்ற இந்த துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களிடம் அபய குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று கடவுள் ஒரு கேட்கக்கூடிய கடவுளாக, பார்க்கக்கூடிய கடவுளாக, பழைய ஏற்பாட்டு கடவுள் மக்கள் படுகின்ற அந்த துன்பத்தை அவல நிலையை ஒரு காணக்கூடியவராக இருக்கின்றார். அந்த இஸ்ராயல் மக்களிடத்திலே ஒரு மூதாதையரை கடவுளாக வெளிப்படுகின்றார். மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று தன்னுடைய பெயரையும் அவர் சொல்லுகின்றார். ஆக இருக்கிறவர் நாமே என்று மோசேக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் துன்பத்தின் மத்தியிலே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்க்கை நிலையை அவர்கள் அறிந்து கொள்ள விடுவிப்பவராக, விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆக கடவுள் அவருக்கு இந்த மோசேயை அனுப்புகின்றார். தலைவராக அந்த இஸ்ராயல் மக்களை பாலும் தேனும் விளையக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும், செங்கடலை கடக்க வேண்டும் என்று அது ஒரு இறைவாக்குரைப்பவராக ஆண்டவர் இவரை தேர்ந்தெடுக்கிறார், அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு ஆம் என்று பதில் சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மோசேயுடைய ஒரு துணிச்சல், இந்த மோசேயுடைய வாழ்விலே இருக்கின்ற ஒரு துணிவு, கடவுளுடைய குரலுக்கு பணிந்து நடக்கக்கூடியவராகவும் அதே வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எபிரேயனாக தன் வாழ்நாளிலே கடவுளிடத்திலே ஒரு பறைசாற்றக்கூடியவராக, ஒரு தலைமை பொறுவை ஏற்பதிலே ஒரு துணிவுள்ளவராக இருக்கின்றார். காரணம், அந்த ஒரு பிரசன்னத்தால் அவர் ஆட்கொள்ளப்பட்ட நிகழ்வு.
கடவுளை கண்டடைந்த அந்த ஒரு நிகழ்விலே அவர் எரியும் புதரிலே ஆண்டவரை காணுகிறார். நெருப்பிலே அவரை கடவுளுடைய அந்த ஒரு பிரசனத்தினால் அவர் பொழிவு பெறுகின்றார். 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம், அவருடைய கொரிந்திய மலருக்கு அருமையாக சொல்லுகின்றார், சகோதர சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். முன்னோர் அனைவருமே மேகத்தின் கீழே அவர்கள் வழி நடந்தார்கள், கடலை கடந்து சென்றார்கள், செங்கடலை கடந்து சென்று கடவுளுடைய ஆற்றலை பெற்றார்கள், கடவுளுடைய ஒரு வலிமையை பெற்றார்கள், ஆன்மீக உணவை உண்டார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவே நமக்கு ஒரு ஆன்மீக பாறையாக, அப்பாறையாக கிறிஸ்துவே பாறையாக இருந்து நம் ஒவ்வொருவரையுமே அவர் அழைக்கின்றார். ஒவ்வொருவருமே அந்த பாலை நிலத்திலே கடவுளுடைய பிரசனத்தை கண்டார்கள், அவர்கள் கடவுளால் நிரப்பப்பட்டார்கள். ஆகவே நீங்கள் இந்த தீய நற்றை ஆசை கொண்டு இருப்பதாவது மாறாக கடவுளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவே பாறையாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்குமே முணுமுணுக்காதீர்கள், மாறாக உங்களை வாழ்க்கை அலசி பாருங்கள். கெட்ட துர்க்க குணத்திலிருந்து, தீய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும். இதோ இறுதி காலத்திலே இதோ உங்களுக்கு எச்சரிக்கையாக இது சொல்லப்படுகிறது என்று ஒவ்வொருவருமே நீங்கள் அந்த தவற்றிலே பாவத்திலே விழுந்து விடக்கூடாது. மாறாக இதோ மீட்பர் வர இருக்கிறார், அண்மையில் இருக்கின்றார். ஆகவே அவரை நாம் நோக்கி பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நற்செய்தியை பார்க்கிற பொழுது மனமாற்றத்திற்கான 2 நிகழ்வை அவர் குறிப்பிடுகின்றார். முதல் நிகழ்வாக அந்த கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அந்த பிலாத்து தன்னுடைய வாழ்விலே கலிலேயர்களை கொன்றான் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த இரத்தத்தை பலி செலுத்துகிற பொழுது கலந்தான் என்று, விலங்குகளுடைய இரத்தத்தோடு கலந்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இவர்களை குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அல்லது சீலோவாவிலே 18 பேர் அந்த கோபுரம் விழுந்து இருந்தார்களே அவர்களை குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று சொல்லுகிறார். மனம் மாறாவிட்டால் நீங்கள் எல்லாருமே அழிவீர்கள் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவன் தன் வாழ்நாளிலே ஒரு இறப்பாக இருக்கட்டும், ஒரு கொலையாக இருக்கட்டும், அல்லது ஒரு கேன்சர் நோயாக இருக்கட்டும், உடனே மனிதனுடைய பார்வையை பார்ப்பது என்ன? அவன் என்ன பாவம் செய்தான், இவன் என்ன தவறு செய்து விட்டானோ, அல்லது இவனுடைய முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றுதான் இன்றைக்கு மனித பார்வையிலே பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல என்று ஆண்டவரை குறிப்பிடுகிறார். சீலோவில் 18 பேர் இறந்தார்களே, அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்ல, மாறாக இன்றைக்கு மனம் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்குமே சொல்லுகின்றார். மனம் மாறாவிட்டால் நீங்கள் எல்லோருமே அழிவீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக மனமாற்றம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை இன்றைய நாளில் ஆண்டு அறிவுறுத்துகிறார். அதே ஓமையிலே சொல்லுகின்றார், திராட்சை தோட்ட அந்த ஓமையிலே அத்தி மரத்தை நட்டு 3 ஆண்டுகளாக என்றும் பலன் கொடுக்கவில்லை. வருகின்ற பொழுது தோட்ட தொழிலாளரோ வெட்டு வையுங்கள், இன்னும் ஓராண்டு பார்ப்போம். காரணம், அந்த அத்திமரம் 3 ஆண்டு தான் அதனுடைய காலங்களே, அதுக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த மரம் கொடுக்கவில்லை, எந்த பலனும் இல்லை. ஆக வெட்டி விடலாம் என்று நினைக்கிற பொழுது தோட்ட தொழிலாளர் இயேசு தந்தை இடத்திலே நமக்காக பரிந்து பேசுகின்றார். இதோ விட்டு வைப்போம், மீண்டும் பார்ப்போம், ஒரு வருடம் பார்ப்போம், நமக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக ஒவ்வொருவருமே பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில், நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். செடி கொடியோடு இணைந்திருந்தால் மட்டும் போதாது, மாறாக பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒவ்வொருவருமே ஆவியுடைய கனிகளை, அன்பின் கனிகளை ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்திலே பயன்படுத்த செயல்களால் நாம் ஒவ்வொருவருமே, யோபுடைய வாழ்விலே பல துன்பங்களை அவர் சந்தித்தார். அவரை பார்த்து சொன்னார்கள், இதோ நீ செய்த பாவமா, அல்லது முன்னோர் உன்னை பெற்றோர் செய்த பாவமா, ஏன் நீ துன்புறுகிறாய் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பாவிகள் என்பதை உணர்ந்து இயேசுவிடத்திலே நாம் வர வேண்டும், மனமாற்றத்தை பெற வேண்டும். அதான் ஆண்டவரை நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே விட்டு வைப்போம், கொத்தி எருபோடும் என்பது போல கடவுள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அந்த தீய வழிகளை விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பற்றி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மோசே தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய அந்த பிரசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு தலைவராக அவர்களுக்கு அந்த செங்கடலை கடக்க செய்து அவர்களோடு இருந்து கடவுளுடைய பிரசனத்தை கண்டு வாழ்நாளில் வரக்கூடிய சவால்களை சந்தித்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சவால்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் இன்று பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள் உண்டு. இதெல்லாம் விட்டு நாம் அதிலிருந்து மனம் மாற வேண்டும், வாழ்க்கை பாதை மாற வேண்டும். அதான் நான் பார்க்கிறோம். மனம் மாறும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாதை நிலைகள் மாற வேண்டும். நம்முடைய நேரங்களை எந்த அளவுக்கு இன்றைக்கு அடிமைப்படுத்துகின்றோம், இன்றைக்கு எவ்வளவு நேரத்தை வீணாக்குகின்றோம், சிந்திப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இதோ அந்த காய்க்காத அந்த அத்திமரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வேறற்று கிடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பலனற்று கிடக்கிறது. சில வேளையிலே நான் ஏன் பிறந்தேன், எதற்காக நான் வாழ்கின்றேன் என்று கூட சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இதோ
மனம் மாறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். கெட்ட துர்க்க குணங்களிலிருந்தும் பாவ இந்த அடிமைத்தனங்களிலிருந்தும் இன்றைக்கு குடிப்பழக்கத்திலிருந்தும் இன்றைக்கு செல்போன் இந்த நேரத்தை வைத்து அதை வீணாக்கி கொண்டிருக்க அந்த நேரங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை பற்றி கொள்ள, ஆண்டவரே நீர் சொந்தம், ஆண்டவரே நீரே எனக்கு ஐயா வாழ்வு என்று நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கின்றார். வாய்ப்புள்ள பொழுதே நீ கடவுளை தேடு என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த தவக்காலத்திலே 3ஆம் வாரத்தில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை பாதைகளை நாம் மாற்ற தயாராக இருக்கிறோமா என்று நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். தீய வழிகளை விட்டுவிட்டு, தீய சிந்தையிலிருந்து விடுபட்டு, இயேசுவே எனக்கு அருள் வாழ்வு, இயேசுவே எனக்கு தூயவர் பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்து அவருடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நாம் விரும்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் வர வேண்டும். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவருக்குமே இந்த திராட்சை தோட்டம் வழியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே ஏதோ பார்ப்போம் என்று சொல்லுகின்றார். காலங்களில் இன்னும் இருக்கிறது, இன்னும் பார்ப்போம், நம் மனம் மாறுவோம் என்று ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். பேதுரு தன்னை திருமுகத்திலே சொல்வார், கடவுள் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஆக அவர் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம், மாறாக அவர் பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லுவார். அவர் கடவுள் பொறுமையானவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர் என்பதை நாம் இந்த நற்கருணை விருந்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தவக்காலத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி வருவோம், திரும்பி வருவோம். நம்முடைய தவறிய அந்த பாதையிலிருந்து நாம் திரும்பி வந்து இயேசுடைய பிள்ளையாக நாம் மாற, இயேசுவிடத்திலே ஒரு நிறைவு உண்டு, இயேசுவிடத்திலே அந்த மீட்பு உண்டு என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிவதற்கும் நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கண்ணோட்டங்கள், நம்முடைய பார்வைகள் முற்றிலுமாக புதிய பார்வையாக மாற இயேசுவிடத்திலே அருளை வேண்டுவோமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். தவக்காலம் 3ஆம் வாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எஸ் அப்பா, இதோ எங்கள் மத்தியில் என்னை வாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் மற்றவர்கள் அனைவருமே பாவிகள் என்று பேசி பேசி எங்களுடைய வாழ்க்கையில மற்றவருடைய குறைகளை பரிசேரை போல சதிசேரை போல மற்றவர்கள் குறையுள்ளவர்கள் பலவீனவர்கள் என்று மற்றவருடைய தவறுகளே சொல்லி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களை அறியாமல் போய்விடுகிறோம். எங்களை பற்றிய வாழ்க்கையை, எங்களை பற்றிய உணர்வுகளை தெரியாமல் சென்று விடுகிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே. தவக்கால இந்த 3ஆம் வாரத்திலே எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் அறிவதற்கு எங்களை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பலவீனங்கள், மனச்சோர்வுகள், கெட்ட துர்க்க குணங்களை நாங்கள் அறிந்து கண்டுகொண்டு நாங்கள் மனமாறிய ஒரு மைந்தர்களாக இருக்க இதோ இயேசு இந்த நற்செய்தியில சொல்வது போல அப்படி அல்ல, மாறாக நான் சொல்லுகிறேன், மனமாறாவிட்டால் நீங்கள் எல்லோருமே அழிவீர் என்று சொன்னது போல இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்வும் இன்றைக்கு அழிவை நோக்கி சென்று இருக்கிற வாழ்விலே இதோ உங்களுடைய பிரசன்னம் எங்களை மாற்றக்கூடியதாக இருக்க இந்த தவக்கால 3ஆம் வாரத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய எங்களை ஒவ்வொரு குடும்பத்திலுமே குற்றங்களை குறைகளை களைந்துவிட்டு நாங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ, மனமாற்றத்தோடு புதிய சிந்தனைகளையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வாழ பயணிக்க எங்களுக்கு அருள் வாழ்வை, ஜப வாழ்வை, உடவை எங்களுக்கு நோன்பை நிறைவாய் நீண்ட காலங்களிலே கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி இறை நம்பிக்கையால் நாங்கள் ஒவ்வொருவருமே மனமாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க தூய பவுலடியார் எவ்வாறு ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய மனமாற்றத்தை பெற்றாரோ, ஆண்டோடைய வார்த்தை அறிவிப்பால் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய வாழ்வால், எண்ணங்களால், செயல்களால் இறை வார்த்தை அறிவிக்க, செயல்களால் வெளிப்படுத்த, குடும்ப உணர்வோடு இருக்க, குடும்ப சமாதானத்தோடு வாழ, நற்பண்புகளிலே வளர, நற்செயல்களிலே நாங்கள் வளர எங்களுக்கு இன்னும் காலத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த காலங்களிலே நாங்கள் உணர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் திரும்பி வர இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.